ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஒரு அசத்தலான நூலக உதவியாளர் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து 12th டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சா ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,800லேருந்து 58,600 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, லைப்ரரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயோ கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜனவரி மாதம் 27 ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங்லாம் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கு. இது வந்து அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலேருந்து வந்திருக்கு, அதாவது மயிலாப்பூர் சென்னையிலேருந்து. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பெயர், தந்தை பெயர், அதுக்கப்புறம் வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட தற்போதைய முகவரி, அதுக்கப்புறம் வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட தேசிய இனம், அதுக்கப்புறம் வந்து என்ன சமயம்னு கேட்டிருக்காங்க, உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் வந்து வயது கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பக்காவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து என்ன ப்ரூஃப்லாம் வந்து அட்டாச் பண்ணணும்னா, வயது சான்றிதழுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஜெராக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை நகல் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சான்றிதழுக்கான நகல் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டாப்பில் இருக்குல்ல, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை 4 இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மொத்தம் வந்து 4 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நூலகருங்கிற போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,500லேருந்து 58,600 வரைக்கும் எடுக்கிறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக நீங்கள் வந்து நூலக அறிவியலில் வந்து நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அலுவலக உதவியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 15,900லேருந்து 50,400 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து ஓட்டுநர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 18,500லேருந்து 58,600 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக உங்களோட ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கான நீங்கள் வந்து டிரைவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உதவி மின் பணியாளர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 16,600லேருந்து 52,400 வரைக்கும் கொடுக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மின் கம்பி பணியாளர் தொழிற்பயிற்சி வந்து நீங்கள் வந்து அதுக்கான எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது போக வந்து மின் உரிமம் வழங்க வாரியத்திலேருந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரருக்கு வந்து 1/7/2023 அன்று வந்து 18 வயசு வந்து முழுமையாக பூர்த்தி அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அங்கே அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக இவங்களோட ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.